வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். வெல்கம் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இன்னொரு சுவாரஸ்யமான சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்க்கு உங்களை நான் ஆர்ஜே மனா வெல்கம் பண்ணுறேன். February 24 இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியோட பிறந்த நாள். இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் உங்கள் எல்லாருக்குமே புரட்சி தலைவி மறைந்த முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் ஜெயலலிதா அவங்களோட பிறந்த நாள் தான். அவங்களோட ஸ்பெஷல் தான் இன்னைக்கு நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கை கதை அப்படிங்கிறது ஒரு எபிசோடில் முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை. இருந்தாலும் அவங்களோட ஃபிலிம் கேரியர் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு, அவங்களுடைய ஃபிலிம் கேரியரில் என்னென்ன முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம தொகுத்து வழங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க நடித்த சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. கோமலவள்ளி அப்படிங்கிற பேரோட மைசூரில் பிறந்தாங்க நம்ம ஜெயலலிதா. அவங்க ஃபேமிலியாக ஒரு லாயர் ஃபேமிலி. அவங்களுடைய தாத்தா ஒரு மிகப்பெரிய ஒரு லாயர், அப்பாவும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் மைசூர் மகாராஜா அந்த பேலஸில் அவங்க ஒரு முக்கியமான பொசிஷனும் வகிச்சுட்டு வந்தாங்க. அதனால ஃபேமிலியே நல்ல ஒரு வெல்த்தி ஃபேமிலியாக இருந்துச்சு. ஜெயலலிதாவுக்கு ஒரு 2-2.5 வயசாக இருக்கிறப்போ இவங்களுடைய அப்பா இறந்து போனாங்க. இறந்து போன பிறகு அவங்களுடைய ஃபேமிலியாக இனிமேல் மைசூர்லேருந்து ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. ஒரு வெல்த்தி ஃபேமிலி, அதனால் அதை விட முடியாது. ஸோ அதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு லைஃப்பை, ஒரு பாஷான லைஃப்பை பெங்களூரில் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. இருந்தாலும் பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா சந்தியா, அவங்க அம்மா பேர் ஆக்சுவலாக வேதவள்ளி, சந்தியான்ற பேரை சினிமாவுக்காக மாற்றிக்கிட்டாங்க. சினிமாவில் சின்ன சின்ன ரோல், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், ஒரு சில படங்களில் லீட் ரோல்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தாங்க. ஸோ சின்ன வயது முழுக்க பெங்களூரில் இருந்த நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மெட்ராஸ்க்கு வந்தாங்க. மெட்ராஸ்க்கு வந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த 2 பாட்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். வரப்போகிற பாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தங்கம் அப்படின்ற படத்திற்காக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க TM சௌந்தரராஜன் மற்றும் P சுஷீலா, MS விஸ்வநாதன் அவர்கள் இசையில், வாலி அவர்கள் வரிகளில் தங்கப்பதக்கத்தின் மேலே. அதைத் தொடர்ந்து இன்னொரு சூப்பர் ஹிட் பாடல் 1000ல் ஒருவன், இதுவும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நடிச்சிருக்கிறாங்க. P சுஷீலா பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், வாலி அவர்கள் வரிகளில். இந்த 2 பாட்டும் வந்துட்டு இருக்குது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல இந்த ஜெயலலிதா ஸ்பெஷலை ஓபன் பண்றதுக்கு. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு, ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. அழகு நடையை பழகும் சிலையை அழைக்க வந்தேனே, இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. பட்டாடை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன, பட்டாடை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன. உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன, உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன. பனியில் நனையும் மலரின் உடலில் புயல் எடுக்காது, ஒருவன் மடியில் மயங்கும் பொழுது சுகம் பிறக்காது. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ.
விட்டு கொடுத்திடலாமோ சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஸ்பெஷல். கேட்டு முடித்த பாடல் ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்காக பி சுஷீலா பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், வாலி அவர்கள் வரிகள்ல. இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இன்னைக்கு ஜெயலலிதா பிறந்தநாள், அதனால அவங்களுடைய சூப்பர் ஹிட் பாடல்கள். நான் உங்கள் ஆர்ஜே மனா. பெங்களூரில் பிஷப் காட்டன் ஸ்கூலில் படிச்சுட்டு சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனாங்க சந்தியாவும் அவங்களுடைய மகளான ஜெயலலிதாவும். அவங்க அம்மா இங்கே தமிழ் சினிமாவில் வாய்ப்புகள்லாம் தேடி ஓரளவுக்கு படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சர்ச் பார்க் கான்வென்ட்டில் நம்ம ஜெயலலிதா அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்க ஆரம்பித்தாங்க. 10th வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக படிச்சுட்டு இருந்தாங்க. 1961 அவங்க ஒரு கன்னட படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறப்போ ஜெயலலிதாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போது அந்த படத்தோட டைரக்டர் B.R. பந்துலு அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்கள் பொண்ணு நல்லா இருக்காக, இந்த படத்தில் ஒரு சின்ன வயசு பார்வதியா, அதாவது கடவுள் பார்வதியா நடிக்க வேண்டிய அந்த ஆர்டிஸ்ட் வரலை, அதனால ஜெயலலிதாவை நடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஓகே, எப்படி இருந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா, அழகாக பரதநாட்டியம்லாம் ஆடுவா, கண்டிப்பாக நல்ல அழகான ஃபேஸ் இருக்குது, நடிக்கிறியாமான்னு கேட்டதுக்கு ஜெயலலிதாவும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதுதான் ஜெயலலிதா அம்மா முதலாக நடித்த ஒரு படம். அந்த படத்தோட பேர் ஸ்ரீ ஷைல மகாத்மே. இது வந்து டாக்டர் ராஜ்குமார் நடித்தது. இதுதான் முதல்ல ஸ்க்ரீனில் அப்பியர் ஆன படம். ஒரு சைல்டு ஆக்டராக ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னை வந்து அவங்களுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணாங்க. இந்த சமயத்தில் 1964 மறுபடியும் பிஆர் பந்துலு வந்து அப்ரோச் பண்ணார். ஜெயலலிதா என்னோட அடுத்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்றதுக்கு ஜெயலலிதா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக நிறையா சில பிரச்சனைகள் இருந்ததுனால அம்மாவோட வேண்டுகோளுக்கு இணங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த படம் தான் சின்னட கொம்பே அப்படின்னு ஒரு கன்னட படம். அது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். யாருமே எதிர்பார்க்காத வகையில் 1964 பிஆர் பந்துலு அவர்கள் தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க கன்னட படத்தில். அதுக்கப்புறம் வந்து லைஃபே வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக டேர்ன் ஆச்சு. பியூசி படிச்சுக்கிட்டு இருந்த ஜெயலலிதாவுக்கு ஏகப்பட்ட தமிழ் பட வாய்ப்புகளும் கன்னட பட வாய்ப்புகளும் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. தமிழில் ஸ்ரீதர் அவங்க வந்து ஒரு ட்ராமாவில் நடித்ததை பார்த்துட்டு, ஜெயலலிதா ஒரு ட்ராமாவில் நடித்ததை பார்த்துட்டு உடனே தன்னோட அடுத்த படமான வெண்ணிற ஆடை அப்படின்ற படத்திற்காக ஜெயலலிதாவை கமிட் பண்ணாங்க. இப்படித்தான் தமிழ் சினிமாவுக்கு ஜெயலலிதா என்ட்ரி கொடுத்தாங்க. அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் காவல்காரன் படத்திற்காக நினைத்தேன் வந்தாய் 100 வயது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இது ஸ்க்ரீனில் இருப்பாங்க. டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடியிருப்பாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில், வாலி அவர்களோட வரிகளில் ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. ஒரு நிலவாக்கி பாவை என்று 1000 மலரை ஒரு மலராக்கி பாவை என்று கண்ணீராக மாறாக நின்றாடவோ மாலை நேரம் வந்துரவாடவோ அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம்வா, அது சிந்தாமல் கொள்ளாமல் பக்கம்வா. அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம்வா. கை கொண்டு உன்னாத
சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இது ஜெயலலிதா பர்த்டே ஸ்பெஷல் சூப்பர் ஹிட் பாடல்கள். குங்குமப்பொட்டின் மங்களம் நெஞ்சமீரண்டின் சங்கமம் நெஞ்சமீரண்டில் சங்கமம் இன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும். குங்குமப்பொட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டின் சங்கமம் நெஞ்சமிரண்டின் சங்கமம் இன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும். எந்தன் பக்கம் வந்தென்ன வெட்கம் குந்தன் கண்ணில் ஏன் இந்த அச்சம் சித்திக்கும் இதழ் மீது மோகம் தந்ததே மாந்தளிர் தேகம் தந்ததே மாந்தளிர் தேகம் தேகம் தேகம். மனம் சிந்திக்க சிந்திக்க துன்பம் தினம் சந்திக்க சந்திக்க இன்பம் பெண்ணான பின் என்னை தேடி கொண்டதே எண்ணங்கள் கோடி கொண்டதே எண்ணங்கள் கோடி கோடி கோடி. குங்குமப்பொட்டின் மங்களம் நெஞ்சமீரண்டின் சங்கமம் நெஞ்சமீரண்டின் சங்கமம் இன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும். தங்கம் அங்கும் நிறமான மங்கை அங்கம் எங்கும் ஆனந்த கங்கை ஜில் என்னும் குளிர் காற்று வீசும் மௌனமே தானங்கு பேசும் மௌனமே தானங்கு பேசும் பேசும் பேசும். மண்ணில் சொர்க்கம் கண்டிருந்த உள்ளம் விண்ணில் சுற்றும் மீனேறத் துள்ளும் கற்பனை கடலான போது சென்றதே பூந்தென்றல் தூது சென்றதே பூந்தென்றல் தூது தூது தூது. குங்குமப்பொட்டின் மங்களம் நெஞ்சமீரண்டின் சங்கமம் நெஞ்சமீரண்டின் சங்கமம் இன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும். வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இது ஜெயலலிதாவின் சூப்பர் ஹிட் ஸ்பெஷல். நான் உங்கள் ஆர்ஜே மனா. கேட்டு முடித்த பாடல் குடியிருந்த கோவில் அப்படின்ற படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன் பாடியது, எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம ஜெயலலிதாவோட லைஃப்பில் நடந்துக்கிட்டே வந்திருக்குது. 10th அப்போயே வந்து ஒரு ஹீரோயினாக அறிமுகமாயிட்டாங்க, ஒரு பிளேயில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பியூசியில், அதாவது அந்த 10th முடிச்சுட்டு இருக்கிற பியூசியில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வாங்கியிருக்கிறாங்க. ஒரு இங்கிலீஷ் பொலந்து கட்டுவாங்க. அந்த டைமில் வந்து தமிழ் சினிமாவில் இவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறது யாருமே கிடையாது. ஆனால் இவங்களோட லைஃப் ஆம்பிஷன் தன்னோட தாத்தா போலவே ஒரு லாயர் ஆகணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் விதிவசம் இவங்கள ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்கிடுச்சு. ஷோ ராமசாமியும் ஜெயலலிதா அம்மாவும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்குள்ள எப்படி ஒரு நட்பு உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டர் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பிளே, அந்த பிளேயில் இவங்களும் ஷோ ராமசாமியும் தான் பேரா நடிச்சிருப்பாங்க. அந்த பிளே மூலமாக அந்த நட்பு தான் கடைசி வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பிளேயை பார்த்துட்டு தான் ஸ்ரீதர் டைரக்டர் ஸ்ரீதர் சாருமே வந்து வெண்ணிராடை படத்தில் அவங்கள கமிட் பண்ணாங்க. 1965க்கு அப்புறம் இவங்களோட லைஃப் இன்னும் அடுத்த லெவலுக்கு போச்சு. தமிழ் சினிமாலையும் கன்னட சினிமாலையும் தொடர்ச்சியாக இவங்க பிஸியாக இருந்துக்கிட்டே வந்தாலும் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு மாபெரும் நடிகரோட என்ட்ரி இவங்க லைஃப்பில் வந்ததுக்கு பிறகு தான் இவங்க லைஃபே வேற மாதிரி ஆச்சு.
1966 பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட வேட்டைக்காரன் படம் முடித்த பிறகு தேவர் ஃபிலிம்ஸில் அந்த ஹீரோயினோட சாவித்திரிக்கும் தேவர் ஃபிலிம்ஸுக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டாங்க. இதே சமயத்தில் சரோஜா தேவிக்கும் கல்யாணம் நிச்சயமாக போது, இருந்தாலும் அவங்களும் போகிறாங்க, இல்லை அவங்களுக்கும் தேவர் ஃபிலிம்ஸ்க்கும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அடுத்து எம்ஜிஆரோட யார் ஹீரோயினாக நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட குரோத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணை நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படித்தான் வந்து எம்ஜிஆரோட லைஃப்லையும் எம்ஜிஆரோட ஃபிலிம் கேரியர்லையும் ஜெயலலிதா என்ட்ரி கொடுத்தாங்க. 1966க்கு பிறகு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்த பல படங்கள் ஒரு பிளாக் பஸ்டர் படங்களாக தமிழில் வந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்களான அடிமை பெண், 1000 ஒருவன், அரச கட்டளை, காவல்காரன், குடியிருந்த கோவில், இப்படி ஒவ்வொரு வருஷமும் 2 சூப்பர் ஹிட் படங்களாவது இவங்க மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வந்தாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய பேர் வந்து மக்கள் மனசில் இடம்பெற்றுச்சு. அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா இவங்களுடைய 2 பேருடைய பாண்டிங்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ஆயிட்டாங்க செல்வி ஜெயலலிதா. இப்போ 2 சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்க போகிறோம். 1000 ஒருவன் படத்திற்காக விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் TM சௌந்தரராஜன் மற்றும் குழுவினர் பாடியது. அதைத் தொடர்ந்து ஒளிவிளக்கு அப்படின்ற படத்திற்காக TMS மற்றும் P சுஷீலா பாடியது. MS விஸ்வநாதன் இசையில் வாலி அவர்களோட வரிகளில் 2 பாட்டியும் கேட்டுட்டு வாங்க. இன்னும் சில சுவாரஸ்யமான கதைகள் நான் வந்து சொல்கிறேன். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, சுடுவதில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். தோன்றும் போது தாயில்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே, பேசவில்லையே. வாழும் போது பசி இல்லாமல் வாழவில்லையே, போகும் போது வேறு பாதை போகவில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே,
கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் சூரியகாந்தி ஜெயலலிதாவின் சூப்பர் ஹிட் பாடல்கள். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் வாரம் பாடி தானுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் வாரம் பாடிதானுங்க. டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ. ஏ சிங்கி ஏ சிங்கா, ஏ சிங்கி ஏ சிங்கா. கண்ணாலே ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்க 2 பேரும் காதல் வலை வீசிப்பிட்டோம். சிக்கனமா கண்ணால முடிச்சுக்கிட்டோம், அதை சீர்திருத்த முறையில நடத்திப்புட்டோம். பெத்தாலும் 1 2 பெத்து போடுவோம், அதுக்கு ஒத்துமையா 2 பேரும் பாடுபடுவோம். ஊதாரி புள்ளைகளை பெக்க மாட்டோம், அது ஊரு வந்த வாங்கும்படி வைக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. ஊரு விட்டு ஊரு மாறி போவோமுங்க, ஆனா உங்களாட்டம் பேரு விட்டு போக மாட்டோம். எல்லோருக்கும் நல்லவரா இருப்போமுங்க, எங்க கொள்கையிலே என்னாலும் மாற மாட்டோம். நரி கொம்பு வித்தாலும் விப்போமுங்க, ஆனா நரி போல வஞ்சனைகள் செய்ய மாட்டோம். பாசிமணி ஊசி எல்லாம் விற்போமுங்க, ஆனா காசுக்காக மானத்தை எரிக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. படியரிசி கிடைக்கிற காலத்திலே நாங்க படி ஏறி பிச்சை கேட்க போவதில்லை. குடிசை எல்லாம் வீடாகும் நேரத்திலே நாங்க தெருவோரம் குடியேற தேவையில்லை. சர்க்காரு ஏழை பக்கம் இருக்கையிலே நாங்க சட்டத்திட்டம் மீறி இங்கு நடப்பதில்லை. எல்லாரும் ஒன்னாக நினைக்கையிலே நாங்க எதையும் எப்பவும் இங்கு மறைப்பதில்லை. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய பிறந்த நாளை நம்ம ஜெயலலிதாவோட சூப்பர் ஹிட் படங்கள்ல இருந்து வந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கும் பிடிச்ச பாடல்கள்லாம் வரிசையாக வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதாவோட கேரியரில் எம்ஜிஆரோட இவ்வளவு சூப்பர் ஹிட் படங்கள் நடிச்சிருக்காங்களே, மற்ற நடிகர்களோட இவங்க எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருக்கு பிறகு ரவிச்சந்திரனோட கிட்டத்தட்ட 11 படங்கள் நடிச்சிருக்காங்க, ஜெய்சங்கரோட 8 படங்கள் நடிச்சிருக்காங்க, முத்துராமனோட 6 படங்கள் நடிச்சிருக்காங்க, சிவாஜி கணேசோடையும் கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் நடிச்சிருக்காங்க. என்ன சுவாரஸ்யம் தான், அநேக படங்கள் இதில் ஒரு 80% மேலே இவங்களுடைய படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர்ஸ் தான். சரி, தமிழில் மட்டும்தான் இந்த நிலைமையான்னு கேட்டால் கிடையாது. தெலுங்குலையும் இதே சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்கிறாங்க. அங்கே இருந்த சூப்பர் ஸ்டாரான NT ராமாராவ் மற்றும் அக்கினேனி நாகார்ஜுனோட அப்பா அக்கினேனி நாகார்ஜுன ராவ் அவங்களோடையும் இவங்க கண்டினியூஸாக நடிச்சிருக்கிறாங்க. தெலுங்கு படங்களும் இவங்க கண்டினியூஸாக நடிச்சிருக்கிறாங்க, சூப்பர் ஹிட் படங்கள். அதை தொடர்ந்து அடுத்த ஜென்ரேஷனோட சிவகுமாரோட கந்தன் கருணை இந்த மாதிரியான படங்கள்லையும் இவங்க ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க. சோ 2 ஜெனரேஷனோடையும் ஜெயலலிதா அம்மா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி இவங்க 2 பேரோடையும் 2 சூப்பர் ஸ்டாரோடையும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இதுக்கு அப்புறம் வந்த
ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், சிவகுமார், முத்துராமன் இவங்களோடையும் கண்டினியூஸாக நடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இப்போ நான் உங்களுக்காக சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போயஸ் கார்டன் அப்படின்னு இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுற இந்த போயஸ் கார்டனை இவங்க 1969 தன்னுடைய சொந்த சம்பாத்திய மூலமாக அவங்க அம்மா பேரில் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு தகவல். அடுத்து இப்போ 2 சூப்பர் ஹிட் படங்கள்லேருந்து ஒரு பாட்டு கேட்க போகிறோம். முதல் பாடலாக வரப்போகிறது அடிமை பெண் அப்படின்ற ஒரு படத்திற்காகவும், அடுத்த பாடலாக சவாலி சமாளி, இந்த 2 படத்திற்காகவும் தொடர்ச்சியாக பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் பாட பாட. 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் பாட பாட. 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா. நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன, நடை தளர்ந்து போனதென்ன. நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன, நடை தளர்ந்து போனதென்ன. இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ, இல்லை உறக்கம் ஒரு மனம் என் ஆசை பாராயோ, என் உயிரிலே உன்னை எழுத பொன்னேனி தாராயோ. 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா. அல்லி மலர் மேனியிலே ஆடையன நான் இருக்க, அல்லி மலர் மேனியிலே ஆடையன நான் இருக்க, இடையில் மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ, சின்ன இடையில் மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ. இன்னும் எதுவோ தந்தாலும் மாறாதோ. 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா. பொய்கையனும் நீர்
நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தாள். தென்றல் என்னும் காதலனின் கைவிலக்க வேர்த்து நின்றாள். பொய்கையனும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தாள். தென்றல் என்னும் காதலனின் கைவிலக்க வேர்த்து நின்றாள். என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ? என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ? அந்த நிலையில் அந்த சுகத்தை நான் உணர காட்டாயோ? ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழிப்பாட பாட. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஸ்பெஷல். சம் 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 லல்லல்லா. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு. உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, கட்டுப்பாடு. மரத்தில் படரும் கொடியே உன்னை வளர்த்தவரா இங்கு படர விட்டார். டடடடடடடடடடடடடா. மரத்தில் படரும் கொடியே உன்னை வளர்த்தவரா இங்கு படர விட்டார். மண்ணில் நடக்கும் நதியே உன்னை படைத்தவரா இந்த பாதை சொன்னார். உங்கள் வழியே உங்கள் உலகு, இந்த வழிதான் எந்தன் கனவு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, கட்டுப்பாடு. வளரும் தென்னை மரமே நீ வளர்ந்ததைப் போல் நான் நிமிர்ந்து நிற்பேன். டடடடடடடடடடடடா. வணங்கி வளையும் நாணல் நீ வளைவதைப் போல் தலை குனிவதில்லை. பார்க்கும் கண்கள் பணிய வேண்டும், பாவை உலகம் மதிக்க வேண்டும். சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அவங்க நடித்த படங்கள்ல இருந்து சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களோட 2 பேர் பாண்டிங் எல்லாருமே அறிஞ்சது தான். 1973க்கு அப்புறம் அவர் சார்ந்திருந்த இயக்கத்திலேருந்து எம்ஜிஆர் தனியாக போயிட்டு வேற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு.
அதுக்கு பிறகு ஜெயலலிதா வேறு நடிகர்களோட படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன பாண்டிங்கில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஆனால் மறுபடியும் 1982 வாக்கில் ஜெயலலிதாவை தன்னோட கட்சிக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் தான் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கணும், கட்சியோட ஃபேஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஜெயலலிதாவோட அந்த கிரேஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவிடுச்சு. ஏன்னா ஸ்க்ரீனில் பார்த்த 2 பேரும் இப்போ மறுபடியும் கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்கனவே இந்த ஜெயலலிதா மேலே அந்த நடிகை, அந்த ஆக்ட்ரஸ், அந்த கரிஷ்மா வந்து மறுபடியும் இப்போ வந்து ஃபீல்டில் வந்துச்சு. அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சிஎம் ஆகணுமோ அப்படின்லாம் இல்லாமல் தன்னுடைய தலைவர் சொன்ன விஷயத்தை கரெக்டாக பண்ணி முடிக்கணும், கட்சியோட செல்வாக்கு உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரே ஃபோக்கஸோட தான் 1982 தன்னோட அரசியல் வாழ்க்கையை ஜெயலலிதா ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ அவங்க நடித்த ஒரு சூப்பர் ஹிட் படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்கலாம். பட்டிக்காடா பட்டணமா. இந்த படத்துக்காக TM சௌந்தரராஜன் பாடியது, MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில். அதை தொடர்ந்து சந்திரோதயம் அப்படின்ற ஒரு படத்திற்காக சந்திரோதயம் அப்படின்ற இன்னொரு சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்க போகிறோம் ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் RJ மனா. அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ரசை, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. சின்னாளப்பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா, என் அத்தை அவ பெத்த என் மெத்த, அடி ராக்கம்மா கொத்தோடு முத்து தரவு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. தெய்வான சக்கரத்து பள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்கிறடி, தெய்வான சக்கரத்து பள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி, சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி, சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி, அடி தப்பாமல் நான் உன்னை சீரை எடுப்பேன், 1 2ஆக இருக்கட்டுமே, என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ராஜாயே கல்யாண வைபோகமே, அட பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 டும், அட பிப்பி 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 டும் 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 பிப்பி டும் 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 டும். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இது ஜெயலலிதா பர்த்டே ஸ்பெஷல் சூப்பர் ஹிட் பாடல்கள். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ,
இல்லையல்லவோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ. அலையோடு பிறவாத கடலில்லையே, நிழலோடு நடக்காத உடலில்லையே, துடிக்காத இமையோடு விழியில்லையே, துணையோடு சேராத இனமில்லையே, என் மேனி உனதன்றி எனதில்லையே. இதழோடு இதழ் வைத்து இமை மூடவோ இருக்கின்ற சுகம் வாங்க தடை போடவோ மடி மீது தலை வைத்து இளைப்பாரவோ முகத்தோடு முகம் வைத்து முத்தாடவோ கஞ்சாடை கவி சொல்ல இசை பாடவோ. இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இவ்வளவு ஒரு இல்லஸ்ட்ரியஸ் கரியர் வேற யாருக்கும் இருக்குமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. மைசூர்லேருந்து வந்து ரொம்ப அழகாக படிச்சுட்டு ரொம்ப பிரமாதமான கலைகள், பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினி ஆட்டம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு தவிர லாயர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷனோட படிச்சுட்டு இருந்த ஒருத்தங்க வேற வழியே இல்லாமல் விதியால் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினாங்க. சரி, ஆக்ட்ரஸாக மாறினாங்க, இவங்க ஒரு ஆக்ட்ரஸாகவே இருந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் ஒரு பெரிய நடிகரோட நட்பு, அதுக்கப்புறம் அரசியலோட பிரவேசம், இது எல்லாத்தையும் அவங்கள வந்து தலைகீழாக மாற்றிச்சு, அவங்களோட லைஃபையே மாற்றிச்சு. கான்ட்ரவர்சிஸ் இவங்க லைஃப்பில் த்ரூ அவுட் ஆர் லைஃப்பில் வந்து கான்ட்ரவர்சிஸ் ஏகப்பட்ட விஷயம் இருந்திருக்கு. ஆனால் இந்த எல்லா கான்ட்ரவர்சியும் எல்லா ஃபெயிலியர்ஸையும் தன்னோட சக்ஸஸ் உண்டான ஸ்டெப்ஸாகவே மாற்றி ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டராக வந்தாங்க. அதுவும் இல்லை ஒன்ஸ் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 5 தடவை தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டராக வந்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஃபார் அ லேடி. அதாவது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியும் வந்து ஒரு ஆண்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. அதைத் தொடர்ந்து அரசியலும் இன்னும் அதிகமாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த 2 தொழிலையும், இந்த 2 இண்டஸ்ட்ரியிலையும், இந்த 2 உலகத்திலையும் ஒரு பெண்ணா தனி ஆளாக இருந்து இத்தனை காலம் சர்வை பண்ணி சாதிச்ச உங்களுக்கு நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் மிஸ் ஜெயலலிதா. இன்னைக்கு சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் ஜெயலலிதாவை ஒரு ஆக்ட்ரஸாக தான் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய படங்கள்லேருந்து, சூப்பர் ஹிட் படங்கள்லேருந்து வந்த கதைகள், எப்படி அவங்க ஃபிலிமுக்கு வந்தாங்க, அந்த சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த சரிகமா தமிழ் அப்படின்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான கலைஞரோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care, tata, bye bye. This is RJ Mana signing off.